10th Standard Maths, Chapter 2, Numbers and Sequence, Exercise 2.3, third sum. Solve 5x congruent to 4 modulo 6. ஸோ கொஷனில் ஒரு கான்கிரண்ட் மாடுலோ ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5xன்றது டிவைடண்டு, 4ன்றது ரிமைண்டர் அண்ட் 6 இஸ் த டிவைசர் இல்லையா. இப்போ என்ன பண்ணணும், இந்த ரிமைண்டரை இங்கே கொண்டு வரணும். ஸோ 5x இது என்ன ஆகும்னா +4 இங்கே இருக்குது, இங்கே வரும்போது -4 ஆகும். அதுக்கப்புறம் ஈக்குவல் போடணும், கான்கிரண்ட் எடுத்துகிட்டு ஈக்குவல் போடணும். இங்கே டிவைசர் 6 இருக்கு இல்லையா, ஸோ அதை அப்படியே எழுதிட்டு n ஏதாவது ஒரு இன்டீஜர் வேரியபிள் போடணும். ஃபார் சம் இன்டீஜர் n அப்படின்னு போட்டுட்டு இல்லை எந்த வேரியபிள்னாலும் இங்கே போடணும் சரிங்களா. அப்படி நம்ம போட்டோன்னே என்ன பண்ணணும், இந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக எழுதணும். ஃபார் சம் இன்டீஜர் n இங்கே என்ன வேரியபிள் போட்டிருக்கீங்களோ அதை இங்கே எழுதணும் சரியா. நெக்ஸ்ட் இப்போ 5x அப்படி வச்சுக்கோங்க. திரும்பவும் என்ன பண்ணுங்கள், இந்த -4 இங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஈக்குவல் டு 6n +4 மாறும் சரியா. -4 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தால் +4 அண்ட் x ஈக்குவல் டு 6n +4 டிவைடட் பை 5. இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷனில் இருக்க 5 இங்கே வரும்போது என்ன ஆகும், டிவிஷன் ஆகும். ஸோ இப்போ நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, எண்ணுக்கு நம்ம ஒரு நம்பராக சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 2 3 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம எண்ணுக்கு சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 4ஆல் ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும் இல்லையா. ஸோ அது வந்து கண்டிப்பாக என்ன ஆகணும், 5 டேபிளில் டிவைட் ஆகணும் சரியா. 5 டேபிளில் டிவைட் ஆகணும். அந்த மாதிரி வேல்யூ தான் நம்ம எண்ணுக்கு கொடுக்கணும் சரி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எண்ணுக்கு பதிலாக 1 கொடுக்கலாம். எண்ணுக்கு பதிலாக 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 6n + 4 by 5. எண்ணுக்கு பதில் 1 6 × 1 + 4 by 5. 6 1s are 6, 6 + 4 10 10 by 5. ஸோ கேன்சல் பண்ணால் 2. எண்ணுக்கு வந்து நான் 1 கொடுக்கும்போது எக்ஸோட வேல்யூ எனக்கு 2 கிடைக்குது இல்லையா. எண்ணுக்கு பதில் நான் 1 கொடுக்கும்போது எக்ஸோட வேல்யூ 2 கிடைக்குது. இந்த வேல்யூ ஆஃப் எண்ணுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ கொடுத்தோம், நம்ம 1 கொடுத்தோம்ல, ஸோ அந்த 1 எழுதணும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு த வேல்யூ ஆஃப் எண்ணுக்கு 1 கொடுத்தா எக்ஸோட வேல்யூ 2ன்னு கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ அதை எழுதணும் ஓகேவா. அதே மாதிரி நம்ம நிறைய என்ன பண்ணிகிட்டே போகலாம், எண்ணுக்கு வேல்யூ கொடுத்துட்டே போகலாம் சரியா. 2 கொடுத்து பார்க்கலாம். 6 2s are 12, 12 + 4 16 ஆகிடும். 16 by 5. ஸோ 16 5ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன இருக்காது, 0 வராது, சம் நம்பர் வரும் இல்லையா. ஸோ அப்போது 2 வந்து நாட் பாசிபிள். அடுத்தது 3, அடுத்தது 4, அடுத்து 5, அடுத்து 6 கொடுத்து பாருங்கள். 6 6 are 36, 36 + 4 40. ஸோ 40 by 5. ஸோ 40 by 5னா 8 டேபிள், 8 டைம்ஸ் வருமா 5 டேபிளில். அப்போது நான் எண்ணுக்கு பதில் 6 அப்படின்னு கொடுக்குறேன்னா எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். அடுத்தது 7 பாசிபிள் இல்லை. இப்போ நம்ம 6ஓட முடிச்சிருக்கோம்ல, அடுத்தது 7 8 9 10 11 கொடுத்து பார்ப்போம். எண்ணுக்கு பதிலாக 11. ஸோ 6 × 11 66, 66 + 4 70, 70 by 5. 70 by 5. 5 டேபிளில் 5 1s are 5 பேலன்ஸ் 2, 5 4s are 20. நான் எண்ணுக்கு 11 வேல்யூ கொடுக்கும்போது எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது, 14 கிடைக்குது இல்லையா. 14. ஸோ அதே மாதிரி என்ன செஞ்சுட்டே இருக்கலாம். ஸோ அது அப்படியே எக்ஸீட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ போயிட்டே இருக்கும்.